Activate command mode and standard. கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். Wait and watch. வெல்கம் பேக் டு பொம்மை துப்பாக்கி. நம்ம இன்னைக்கு திண்டுக்கல்ல எம்எஸ்பி ஆடிட்டோரியத்தில் நடக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ உள்ள போய் எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த எக்ஸிபிஷன் போய் உள்ள போய் பார்க்கறதுக்கு. உள்ள எந்த மாதிரியா இருக்குது, எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பா நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு ஒரு இதுல இருக்கிறேன். ஸோ கண்டிப்பா அந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லா நீங்க பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இப்போ எங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து IoT பேஸ்டு சோலார் பவர்ட் ஏர் பியூரிஃபையர். இது வந்து டெல்லி பீப்புள்ஸ்க்காக நாங்க பண்ணிருக்கோம். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்கிற ஏரை மட்டும் பியூர் ஏரை வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள கொடுக்கும். ஆஸ்துமா, நெக்ஸ்ட் வந்து இந்த பாலம் கட்டுற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பொல்யூஷன் நடக்கும், வீடு பக்கத்துல வீடு இருந்தா. ஸோ அவங்களுக்காக பண்ண ஒரு ப்ராடக்ட். இதை நாங்க 3 லேயர் ஆஃப் ஃபில்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுப்போம். சோலார் பேஸ்டு. மேக்ஸிமம் இந்த டெல்லியில ஹீட் அதிகமா இருக்கிறதுனால அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. ஸோ எங்களால வந்து ப்ராடக்ட் வாங்கினாலும் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்க சோலார் வச்சு கன்வெர்ட்டர் ரெடி பண்ணி நாங்க கரண்ட் சப்ளை. கரண்டே இல்லாம சோலார் மூலியமாவே வந்து சோலார் மூலியமாவே நீங்க பிளக்ல மாட்டணும் அவசியம் இல்லை, சோலார் மூலியமாவே போயிடும். சப்போஸ் சோலார்ல வந்து தூசி படிஞ்சு இதுல விளையாடி கூட நாங்க பேக்கப் பேட்டரி கொடுத்துருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு ஹை பொல்யூஷன், டஸ்ட் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்கு மட்டும், ஓபன் ஸ்பேஸ்க்கு நாங்க இப்போ ஒரு டவர் மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அது ரிசர்ச்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து காப்பி பண்ணி இது மூலமா வந்துட்டு நம்ம வந்து உங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். நீங்க எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்க வீட்ல எவ்வளவு பொல்யூஷன் அக்கர் ஆயிருக்கு, நாங்க எவ்வளவு ஃபில்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம். ஆசிக்க இங்க பாரு, வெங்காயத்தை எலி பிடிக்கிற மாதிரி உள்ள வச்சு காய வச்சிருக்காங்க. இதை பத்தி விவரம் கேட்கலாம் வா தம்பி. இது என்னையா வெங்காயத்தை போய் ஏதோ எலி குண்டுக்குள்ள வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கேன், என்னையா விசேஷம்? எலி குண்டுலாம் வைக்கிறதுலாம் இல்லைண்ணா. இப்போ ஆனியன் வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸ் இது இப்படி வைக்கிறப்பயே அதெல்லாம் கெட்டு போயிருது. எதுக்காண்டி அது கெடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனியனோட டெம்பரேச்சரை வந்து நம்ம பேலன்ஸ் பண்றதுல, அந்த ஹியூமிடிட்டி லெவலு, மாய்ஸ்சர் லெவல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்றதுல ஏன்னா அதை அனல் போட்டு வச்சிருவாங்க அங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அதுக்குன்னு ஒரு கண்டெய்னர் செஞ்சு அதை வந்து க்ளோஸ்டு ஏரியாவில் வைக்கிறோம். எப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் சர்ஃபேஸ்ல இருக்காது. இப்போ உங்களுக்கு விசிபிளா இருக்குன்றனாலதான் இந்த நெட் ஃபார்மேஷன் போட்டு இதெல்லாம் ஓப்பனா வச்சிருக்கிறோம். இந்த ஓப்பன் இல்லாம க்ளோஸ்டா இருக்கு அப்படின்னா ஆனியன் நம்ம மண்ணில இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். க்ளோஸ்டா இருக்கும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியா இருக்கும், கொஞ்சம் லாங் பீரியடா இருக்கும். அப்பயுமே வந்து நம்மளுக்கு அழிவு போகும். எதுக்காண்டி அப்படின்னா உள்ள வந்து சென்சார்ஸ் ஃபிட் பண்ணிருக்கோம். எதுக்காண்டினா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் மாய்ஸ்சரைசர் 3 இது இருக்கு. அதை மெயின்டைன் பண்றதுக்காண்டி நம்ம வச்சிருப்போம். இன்னொன்று கண்ட்ரோலர் வச்சிருப்போம். அந்த கண்ட்ரோலர் தான் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அதோட ப்ராசஸ் வந்து எடுத்துட்டு போகுது. இந்த ப்ராசஸ் எடுத்துட்டு போறப்ப மட்டும் உள்ள வச்சிட்டோம்னா அந்த இருட்டான இடத்துல உள்ள வச்சாலுமே நம்மளுக்கு ஒரு டைம் பீரியட்ல வந்து கெட்டு போயிடும். எதுக்காண்டி அது கெட்டு போகுது அப்படின்னா, உள்ள வைக்கும் போது அந்த கண்டெய்னர்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்காதப்ப வெங்காயம் வந்து அதோட கேஸ் வந்து எமிட் பண்ணும். அது என்ன கேஸ் அப்படின்னா எத்திலீன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எத்திலீன் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் வெங்காயம் வந்து கெட்டு போறதுக்கான காரணம். அந்த எத்திலீன் கேஸை வெளியே சங்க் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்கோம். எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த ஆனியன்ல கேஸ் அந்த சரௌண்டிங் பரவினதுக்கு அப்புறம் அதை சங்க் பண்ணி எடுத்துட்டு அது வெளியே இருக்க அட்மாஸ்பியர் கூட கலந்து விட்டுரும். அப்ப வெளியே இருக்க ஃப்ரெஷ் ஏரை மட்டும் உள்ள வச்சிருக்கனால இந்த சர்க்குலேஷன் தொடர்ந்து திரும்பி நடக்கும். இந்த திரும்பி நடக்கிற மூலமா அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அந்த ஆனியன் அப் டு 5 months வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயத்த, ஒரு விவசாயிகளுக்கு சூப்பரான விஷயத்த காமிச்சு கொடுத்துருக்கீங்க நம்ம பொம்மை துப்பாக்கி மூலயமா. ஆனா இப்ப இது வேணும், இப்ப யாரோ ஒரு விவசாயி எங்கேயோ ஒரு மூலையில இருந்து பாக்குறாங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி இன்னும் உங்ககிட்ட டைரக்டா தெரிஞ்சுக்கணும்னா அவங்க எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க? இதை பத்தின விவரம் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? இன்னும் இப்போ வந்து இது நடைமுறைக்கு இன்னும் வரல. இன்னும் வரல. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் ஒரு ஃபியூச்சர்ல, இன்னும் 1 இயர்க்குள்ள நாங்க இதை டெவலப் பண்ணிட்டு இதை வந்து பேட்டன் ரைட்ஸா வாங்கிடுவோம். அப்ப வாங்கி மார்க்கெட்ல உள்ள விடுறப்ப அப்ப எங்களை வந்து ஈஸியா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். பேட்டன் வாங்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்னா ஈஸியா வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆகிக்கும், ஈஸியா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மேடம், இப்போ இந்த ரோபோ ஐக்யூ பத்தின டீடைல்ஸ் சொல்ல முடியுமா சார்? இது வந்து ரோபோ ஐக்யூ அப்படின்றது வந்து ஒரு டெக்னோ ஸ்கூல் மாதிரி சார். இது குழந்தைங்களுக்கு முதல்ல பெரியவங்களுக்கு வரைக்கும் இது வந்து கத்துக்கலாம். இப்போ 2025 வந்து அடுத்தடுத்த சாப்டர் போறது எப்படி அப்படின்னா ரோபோட்டிக் ஏஐக்யூ தான் இப்போ லேட்டஸ்டா வந்துட்டு இருக்கு. இது எப்படி அப்படின்னா குழந்தைங்களோட மொபைல் ஒர்க்கை கண்ட்ரோல் பண்றதுக்காக நாங்க இது வந்து மேக் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து மேக் பண்ணது. நாங்க வந்து இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ல இதுக்கு அவார்டு வாங்கியிருக்கோம். பார்த்தோம்னா ரோபோட்டிக், சாகர் எல்லாத்துலயுமே வந்து ஐஐடி எல்லாத்துலயுமே நாங்க ரஷ்யா போயிட்டு வந்திருக்கோம், லண்டன் போயிட்டு வந்திருக்கோம், சென்னை ஐஐடி போயிருக்கோம். 4, 5, 3 கண்ட்ரீஸ்க்கு நாங்க வந்து போய் வின்னர் வாங்கிருக்கோம்.
இப்போ இந்த இயர் வந்து நாங்க வந்து இண்டிவிஜுவல் வின்னர் பிரைஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுல என்ன அப்படின்னா யோகா, இது வந்து யோகா பண்ணோம். ரெண்டாவது குழந்தைங்களை விளையாடுறதுக்கு பதிலா இதுல வந்து ரிமைண்டர் கொடுத்துடணும், நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்றத நம்ம AI ப்ரோக்ராமிங் மூலியமா இதுல என்ன நம்ம நினைக்கிறோமோ ரிமைண்டர் செல் மாதிரி தான், பட் ஆனா ரிமைனிங் எல்லாமே கொடுத்துரும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நாளைக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை, நாளைக்கு பிசியோதெரப்பி பண்ணணும் அப்படின்றது நீங்க மறந்துடுவீங்க, நான் மறந்துடுவேன். பட் இதுல ப்ரோக்ராம்ல செட் பண்ணி ரிமைண்டர்ல டைமிங் செட் பண்ணி வச்சுட்டோம்னா அதுவே நமக்கு சொல்லும் அந்த எக்ஸசைஸ் அதுவே நமக்கு செஞ்சு இந்த ரோபோட்டிக்ல இருந்து அந்த வாய்ஸ் வந்து வெளியே வந்துரும். கண்டிப்பா வந்து சோ வாய்ஸ் அது வந்து ஆட்டோமேட்டிக் ரிமைண்டர் பண்ணிரும். ரிமைண்டர் பண்ணி இது டைம் டைம் 10 o'clock பிசியோதெரபி ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி வந்துரும். சோ பிசியோதெரபில நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்த क्वेश्चंस கேட்க போறோம். அப்போ அந்த எக்ஸசைஸ் இந்த இதுல ப்ரோகிராமிங்ல நம்ம பண்ணிடுவோம். அப்போ ஒரு பெரியவங்களுக்கு நீங்களும் தேவையில்லை, நானும் தேவையில்லை, ஒரு ரோபோ இருந்து அந்த வேலையை செஞ்சு கூட ஃப்ரெண்ட்லியா இருந்து ஆமா ஹெல்த்துக்கு குழந்தைங்களுக்கும் குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா பெட் ரொம்ப பிடிக்கும். சோ இது எதுக்காக வச்சிருக்கோம்னா இது பெட் மாதிரி இருக்கிறதுனால நாய்க்குட்டிய மாதிரினா கொஞ்சம் கொள்ளைக்க அதுக்கு எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டாங்க. சோ அப்ப என்ன ஆகும்னா இதோட சேர்ந்து டான்ஸ் ஆடும், இதோட சேர்ந்து உட்காந்துக்கிறவாங்க, படிக்கணும் இது படிக்கணும் அடுத்த லேர்னிங் டைம் அப்படின்னும் போது இதுவும் பக்கத்துல உட்காந்துருக்கும், அவனும் படிக்கும். சோ நம்ம யாருமே சுத்தி உட்கார கூட தேவையில்லை அப்படின்றது. வரக்கூடிய ஜெனரேஷன்ல வந்து மொபைல் வந்து அதிகமா யூஸ் பண்ணாம அதிகமா யூஸ் பண்றதுனால விஷயம் ஐ வந்து பவர் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுது, நிறைய படிக்க மாட்டாங்க. சோ அன்வான்டட் இதெல்லாம் பாக்குறாங்க, இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். இப்போ கொரோனா வந்த டைப்ல தான் நம்ம எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் போய் தான் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லாமே யூஸ் பண்ண. சோ அத வந்து இப்போ என்ன ஆகுது, அது பிளஸ்ஸா இருந்தது, இப்போ எல்லாருமே நெகட்டிவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ குழந்தைங்களுக்காக இது வந்து பிராக்டிகலா இருக்கணும் அப்படின்னு. இதுலயும் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா கிட்ஸுக்கு வந்து நாங்க சின்ன சின்ன திங்ஸ் கொடுத்து அதை அசம்பிள் பண்ண வைக்கிறோம். விளையாட்டுத்தனமாக நம்ம எப்படி சின்ன சட்டி ஜாமா வச்செல்லாம் விளையாண்டாது காரணமா அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நாங்க சின்ன கான்செப்ட் வந்து பண்றோம். இந்த ஃளைட் வந்து மேடம் இது வந்து இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வந்து ரோபோ செஞ்ச பையன், அவன் வந்து டால்பின் ஸ்கூல்ல படிக்கிறான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் என்ன அப்படி எதனால அப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பெரியவங்களால ஒருத்தர் உடம்பு சரியில்லை வீட்டுல இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் போயிடுறாங்க, இவன் படிக்க போயிடுறான். அப்ப அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு அந்த குடி ஹஸ்ஸே கம்பெனிக்காரங்க கேக்குறாங்க, அப்ப என்ன பண்ணுவேன் நீங்க அப்படின்னு ஒரு டெஸ்ட் கேக்குறாங்க. அது அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஒரு வாக்கிங் ரோபோ நான் ரெடி பண்ணுவேன். அப்ப என்ன ஆகும், அதுல ஒரு கேமரா செட் பண்ணிட்டோம்னா என்ன நடக்குதுன்றது எங்க அப்பா பாத்துக்கிடுவாங்க. சோ இது மெடிக்கல் சாப்பாடு என்ன இருந்தாலும் நியரா வச்சுட்டோம்னா அதை எடுத்துக்கொண்டு பிக் பண்ணி என்னோட பாட்டி தாத்தாவை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையன் சொல்லி அதை நாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவனோட இதுக்காக மதிப்பு கொடுத்து அதை வச்சிருக்கோம். பிளேன் ஏரோப்ளேன் மாதிரில பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா இப்போ காட்டுத்தீ நடக்குது, காட்டுத்தீ நடக்கிறப்போ வந்து ரொம்ப பெரிய லார்ஜ் மாஸ்ல வந்து ட்ரீ வந்து அழிஞ்சு போகுது. அப்போ அந்த டயத்துல வந்து நம்ம ஹியூமனா போய் திருப்பி ட்ரீயை பிளான் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் வந்து திருப்பி கொண்டு வரது வந்து கஷ்டம். அதனால இந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் விங் ஏர்கிராஃப்ட்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம அதில் சீட் ஃபில் பண்ணுறோம். சீட் ஃபில் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாமே நம்ம ட்ராப் பண்ணுறதுனால டக்குனே வந்து நமக்கு வந்து ரீக்ரியேட் ஆகும், ஃபாரஸ்ட் ட்ரீஸ் வந்து க்ரோ ஆரம்பிச்சு டக்குனே வந்து இதாகும். அதே மாதிரி நம்ம இதை வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ரேஞ்சர்ஸ்ட்டு கொடுக்குறப்ப அடர்த்தி கம்மியான இருக்கு, ட்ரீ கவர்ஸ் அதிகமாக இருக்கு, ட்ரீ கவர் கம்மியாக இருக்கு, அந்த மாதிரி டயத்தில் வந்து இதை ஃப்ளை பண்ணி அவங்களோட இது வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால அவங்க ஈஸியாக கேரி பண்ணிட்டு போய் ஃப்ளை பண்ணாங்கன்னா திருப்பி வந்து நிறைய ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணி அகைன் ஃபாரஸ்ட் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். இதே நம்ம ட்ரோன்ஸில் கொண்டு போகலான்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ட்ரோன்ஸில் பண்ணோம்னா வந்து உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும், அதுவும் இல்லாமல் ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஃபிக்ஸ்ட் விங் ஏர்கிராஃப்டில் பண்ணுறப்போ வந்து ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும், லாங் டிஸ்டன்ஸை வந்து கம்மியான எனர்ஜி வச்சு வந்து இதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கெப்பாசிட்டியும் ட்ரோன்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப ஃபிக்ஸ்ட் விங் ஏர்கிராஃப்டில் வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அது மூலயமா நம்ம ஃபுல்லுமே ரீக்ரியேட் பண்ணி பழைய மாதிரி ஃபாரஸ்ட் வந்து கொண்டு வந்துருக்கோம். இது வந்து ஃபுல்லாமே நான் மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம ஃபியூச்சரில் போடுறப்ப ஸ்கேல் பண்ணி பண்ணுறப்ப அட்டானமஸாக அதுவே ஃப்ளை பண்ணி நம்ம ஃபுல் மிஷனையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர மாதிரி நான் பண்ண போகிறேன். ஆட்டோமேட்டிக்காவே ஃபுல் மிஷன் இதுவே வந்து ஃபினிஷ் அது வந்து ஒரு 1.5 லேக்லேயே வந்து இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே வந்து ஃபன் பண்ணிடலாம். உங்களுடைய ஏஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட்? நாங்கள் எனக்கு 17 இயர்ஸ் ஆகுது. 17 இயர்ஸ் ஆகுது. 17 இயர்ஸில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குன்றதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு வந்து நம்மளுடைய வந்து ஏஜ் காலத்தை டயத்தை எல்லாருமே வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இவங்க வந்துட்டு சயின்டிஃபிக்காக வந்து அடுத்த ஜென்ரேஷன் தகுந்த மாதிரியான அடுத்த அட்வான்டேஜாக நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் பிரதர், தேங்க்யூ பிரதர். உங்களுடைய நேம் பிரதர்? என்னோட நேம் பழனிவேல் ராஜன். நான் 12th ஸ்டாண்டர்ட் அச்சுதா அகாடமி ஸ்கூல்ல படிக்கிறேன். இது வந்து நான் வந்து 4 இயர்ஸா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள எக்ஸிபிஷன் ஃபுல்லாவே வந்து க்ளோஸ் பண்ணி கிளம்பிட்டாங்க. அப்புறம் காலையிலே ஓபன் பண்றது இல்ல,
காலையிலே ஓபன் பண்ணிடுறாங்க. நீ சௌரியத்துக்கு வர்ற காலையில இருந்து எக்ஸிபிஷன் இருக்கு. அப்ப 4 to 8 வரைக்கும் தான் சொன்னாங்க. 4 to 10 வரைக்கும் தான் சொன்னாங்க. அப்பெல்லாம் இல்ல, காலையில இருந்தே கூட்டம் கூட்டமா வந்துட்டு போறாங்க. இங்க வாரு கடை பூரா காலி பண்ணி பொட்டியை கட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. இனிமேல் அடுத்து வர்றவங்க வெள்ளனே வந்துருங்க. ஆமா, மவுண்ட் இப்ப மணி 3ஆம் பாத்தீங்க தேதி அப்படின்னா மணி 8 தான் ஆகுது. அதுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா எக்ஸிபிஷன் ஃபுல்லாவே வந்து க்ளோஸ் பண்ணி கிளம்பிட்டாங்க. ஆமா, மேபி நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 3ஆம் தேதி வரை இருக்கு. பிஃபோரா வாங்க, நிறைய அறிவியல் சம்பந்தப்பட்டது நிறைய இருக்கு. எங்க அறிவுக்கெல்லாம் எட்டல. நீங்க So, வந்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய வந்துட்டு படிச்சிட்டு இருக்க பசங்க நெக்ஸ்ட் ஜென்செட் எல்லாத்து ஆடியன்ஸுக்குமே வந்து கண்டிப்பா வந்து ஃபுல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா திண்டுக்கல்ல தான் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த எக்ஸிபிஷன் எம்எஸ்பி ஆடிட்டோரியத்துல. ஷோரா வந்துட்டு பார்க்க விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா வந்து பாருங்க. கண்டிப்பா அது நாலேஜ் சம்பந்தமா ரொம்ப வந்து அறிவுபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்களும் அதனால ஒரு பயனடைவீங்கன்ற நம்பிக்கையா நான் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம பொம்மை துப்பாக்கியை சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைன்னா இவர் பொம்மை துப்பாக்கியில உங்களை சுற்றுவாரு. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. 3ஆம் தேதிக்குள்ள இதை மிஸ் பண்ணாம வந்து பார்த்து பயனடைச்சுங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்.